பாயசம் பண்ணி எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம். சரி, கண்டிப்பா டவுட்டே கிடையாது. நீ தான் கவுன்சிலர், நீ ஜெயிச்சிருவ. டேய், பேனெல்லாம் முக்கியம் இல்லடா. நீ என்ன பண்ற, ஒரு பெரிய நேம் போர்டு டீ குட்ல வெண்ணிலா கொட்ட இடத்துல இருக்கணும், ஊராட்சி மன்ற தலைவி கவுன்சிலர் அப்படின்னு போட்டு வீட்டுக்கு வெளியே மாட்டு. இதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கவுன்சிலர் ஆயிட்டாங்க. அது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டும் சொல்லிடுறா, இந்த பழைய மாதிரி வெண்ணிலா அந்த வேலையை பண்ணு, வெண்ணிலா இந்த வேலையை பண்ணல, வேலை வாங்க கூடாது. மேடம் கவுன்சிலரா, மரியாதை கொடுங்க. அது மட்டும் இல்ல, மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட். உன் ஆசையும் அளவோடு இருக்கட்டும், புரியுதா? மா, என்னம்மா நீ நல்ல நாளதுமா இப்படி பேசுற? ஆமாண்டி, உனக்கு நான் பேசுறது மட்டும்தான் குத்தமா தெரியும். அவ பேசுனதுல இருக்கிற வெனையே உங்களுக்கு எல்லாம் புரியாது. இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே பின்னால வேலை பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எதுவா இருந்தாலும் மனசுல பட்டதை அப்படியே பேசிடுவேன். ஏன்பா நான் இத்தனை பேசுறேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறியே? ஏன்? நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னதானே எனக்கு புரியும். மாமா பேசிட்டு போறதுல ஒரு புதிர் இருக்குன்னு தோணுது. அவர் ஏதோ ஒரு மனக்கணக்கோடு தான் போறாரு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. முத்து மாமாக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கல. எங்களுக்குள்ள எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 போயிடுச்சு. அதனால நீங்க நல்ல நாள் குறிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு வந்தேன். சரி தம்பி, கடவுள் இப்பவாவது கண்ணை திறந்தாரே, ரொம்ப நல்லது. லேட்டா புரிஞ்சிருந்தாலும் நான் இத்தனை நாளா வெண்ணிலோட மனசை புரிஞ்சுக்கல. அதை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க தம்பி, பொண்ணுங்கனாவே இப்படித்தான், மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இந்த 2 நாளுக்குள்ள நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆயிரணும். அப்படி ஆகலைன்னா என்னைக்குமே ஆக முடியாது. என்ன ஐயா சொல்றீங்க? ஆமா தம்பி, வெண்ணிலா சொன்ன விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏதோ தெய்வ சக்தியா வந்து உங்க 2 பேருக்குள்ளேயும் உணர்த்தி இருக்கு. அதனாலதான் உங்க மனசுக்குள்ள தோணி இருக்கு. சரி சரி, இப்பவும் ஒண்ணு கைமீறி போயிடல. நான் தான் சொன்னனே, இன்னைக்கும் நாளைக்கும் நாள் நல்லா இருக்குன்னு. இதுல சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேங்கிற காரணத்தை 2 நாள் கழிச்சு வந்து சொல்றேன். சரியா? ஐயா சந்தோஷம் தம்பி. ஒரு 2 நாள் கழிச்சு நல்ல விஷயம் சொல்றேன். வாங்க தம்பி. முத்து மாமாக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. ஸ்வேதா, இப்படி கோவப்பட்டு இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளையும் உடைச்சிரு. ஏய், நீ பேசாம வாய மூடு. இப்போ அதுவா முக்கியம்? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஸ்வேதா? அத்தை, எனக்கு நடந்தது நினைச்சு நினைச்சு மனசே ஆற மாட்டேங்குது. தட்டி ஓரத்துல உட்கார வைக்கணுமே தவிர அவளை ஒரேடியா இல்லாம ஆக்கிடக்கூடாது. அது புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது. கண்டிப்பா நாம நினைச்சதை நடத்துறதுக்கான நேரம் வரும். அது வரும்போது ஸ்வேதா சொன்னதும் சரி, நீ சொன்னதும் சரி, கண்டிப்பா நடக்கும். எதை எதை எப்படி நடத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா வெண்ணிலா, ரெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா?
முத்தரசனுக்கு குழந்தை பெத்து கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அத்தை, நீங்க வேற எது கேட்டாலும் செய்யற. இந்த விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிறது தானே முக்கியமான விஷயம். அத போய் வேண்டான்னா என்ன அத்தை? அதான் ருத்ரா இருக்காள்ல, அப்புறம் என்ன? சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அத முதல்ல என்ன சத்தியம் சித்தி? என்ன சித்தி, ஏதோ சத்தியம் பண்ணு வெண்ணிலாவை கேட்டுட்டு இருந்த? அது ஒண்ணு இல்லப்பா. காலையில வெண்ணிலா சொல்லிட்டு இருந்தா இல்லையா, நானும் அப்போ அது இதுன்னு கோவப்பட்டேன். இப்போ அவ மனசுக்குள்ளேயே இப்படி ஒரு ஆசை இருக்கிறப்போ கல்யாணம் ஆனப்புறம் அது ஒண்ணும் தப்பில்லையே. தள்ளி போடுறது சரி கிடையாது. எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சிருப்பேன். நீங்க என்னடானா எவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கீங்க? சரி சரி, நான் உடனே ஜோசியரை வர வச்சு ஒரு நாள் நட்சத்திரம் பாக்குறேன். இதெல்லாம் அவசரப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. நான் ஜோசியரை கூப்பிடுறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம் சித்தி. இப்பதான் நான் ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அவர் தான் என்கிட்ட இதெல்லாம் 2 நாளுக்குள்ளே நடந்தாகணும்னு சொன்னாரு. அவர் பேச்சு கேட்டு தான் அந்த முடிவுக்கே வந்திருக்கேன். நீ வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுறேன் சித்தி. வெண்ணிலா மாமா, கோவிலுக்கு போனோம், நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். மனைவியா ஆகணும். இல்லன்னா இனிமே எப்பவுமே அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்காது. கணவன் மனைவியா அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. அது அந்த ஜாதகத்துல ரொம்ப உறுதியா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கூட கலந்துக்காம முத்தரசு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னம்மா. அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, நானே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ஏதோ தவறுதலா விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஜாதகத்துல அப்படி இருக்கிறதால நீங்க உடனே இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. அதான் என்னன்னு கேக்குறேன். அவங்க 2 பேரும் இன்னைக்கோ நாளைக்கோ ஒண்ணு சேர்ந்து கணவன் மனைவியா ஆகலைன்னா இனிமே எப்பவுமே ஆக முடியாதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அப்படி அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கோ நாளைக்கோ நடக்காம தடுத்துட்டா நீ நினைச்சது நடந்துடும் ஸ்வேதா. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. பண்ணிடலாம் அத்தை, எப்படியாவது பண்ணிடலாம். முத்தரச என்ன கேட்காம பரபரப்பா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாந்தி முகூர்த்தம் நடந்துடும் நினைச்சிருப்பான். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் ஸ்வேதா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக், இந்த ஏதோ ஒரு படத்துல வருமே, வடிவேல் சார் கூட சொல்லுவார்ல, ஏதோ படத்துல, என்ன படம் அது, தலைநகரம். தலைநகரம், ஆமா, அந்த படம் மாதிரி ஆயிருச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க எல்லாரும். என்ன வரும்? அதான் ஜனனி, அந்த காமெடி இலவம் மஞ்ச காத்து கிளின்னு ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி ஆயிருச்சு. அப்படின்னா என்ன? அந்த கிளி வந்து அந்த மரத்துல இருக்கிற காய் எப்போ பழுக்கும்னு காத்துக்கிட்டே இருக்குமா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த காய் பழுக்கவே பழுக்காதான். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் அப்படியே வெடிச்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே வந்துருமா. அத பார்த்த உடனே அந்த கிளிக்கு அப்படியே முகம் எல்லாம் மாறி போயிருமா. அந்த மாதிரிதான் இருக்கு ஸ்வேதாவோட நிலைமை. அது அந்த மாதிரி முழுசா அது நடக்கும் போது இவங்க எல்லாரும் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். தலையில முக்காட போட்டுக்கிட்டு மூலையில தான் உட்கார போறாங்க. அப்போ தெரியும் அந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு எல்லாம். வா. இன்னைக்கு நாளைக்குள்ள கணவன் மனைவியா ஆகணும். இல்லன்னா இனிமே எப்பவுமே அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்காது. எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. எனக்கு
எனக்கு நானே ராசி இல்லாதவளோன்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு முத்தரசு. அதனாலதான் ஜாஸ்தியா சித்ராவோட ஞாபகம் வந்துருச்சு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இந்த நேரத்துல நான் இதெல்லாம் சொல்லிருக்க கூடாது. இருந்தாலும் ஏதோ பேசிட்டேன். நீ நல்லா இருக்கணும்பா. அது பொண்ணுதான் எனக்கு வேணும். நீ படிச்சது அத்தை கை கொடுங்க அத்தை. அத்தை, என்ன ஸ்வேதா? உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைன்னு காமிச்சிட்டீங்க தெரியுமா? ஒவ்வொரு அஸ்திரமா எடுத்து வீசி வீசி கடைசியில பிரம்மாஸ்திரத்தையே வீசிட்டீங்க. முத்தரசு மாமா நொறுங்கி போயிட்டாரு. எப்படி போனார் தெரியுமா? நிச்சயமா அவர் மனசுல நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. இதுக்குதான் அத்தை உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்குதான் அத்தை அக்ஷயாவை அனுப்பியிருக்கேன். இருங்க, தகவல் தெரிஞ்சுட்டு வரேன். வாங்க நீ. நீ படுத்துக்கோ. நான் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு திடீர்னு. நான் சரி, முத்தரச மனசுல சித்ராவை பத்தி கிளறி விட்டுட்டேன். அந்த ஞாபகங்கள் அப்படியே அலையா அடிச்சுக்கிட்டு இருக்கும். அமைதியா இருந்த கடல்ல புயலை உருவாக்கிட்டேன். ஜோசியர் 2 நாள்ல அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் அவங்களுக்கு நடக்காது. அதையும் எப்படியாவது காலி பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவங்க புருஷன் முண்டாட்டியா ஆகுறதுங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம். போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. அத்துனா அத்துதான். குட் நைட். குட் நைட். வாங்க நீ. இந்த பாலை நான் குடிச்சுக்கிறேன்னு. ஏன்னா இது ஸ்பெஷல் பால் இல்ல. இதுல பாதாம் முந்திரி எல்லாமே போட்டு நான் தானே ரெடி பண்ணேன். இதை எப்படியும் நான் தான் குடிக்க போறேன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனால இந்த பாலை உங்களுக்காக ரெடி பண்ணது இல்ல, எனக்குன்னு ரெடி பண்ணது. சரி, நீ பாத்து பத்திரம் என்ன. நான் வரேன். போலாண்டி. ஓ, எல்லாம் எடுத்துட்டியா? சரி போ. அதோ உள்ள உட்காந்துட்டு இருக்காளே ஒருத்தி, அவதான். இது ஸ்வேதா யாருன்னு தெரியும்ல? காத்துக்கிட்டு இருந்து வந்தது இலவம் பஞ்சுன்னு தெரிஞ்சா மொத்த மரத்தையும் எரிச்சிடுவா. அதுதான் ஸ்வேதா. எனக்கு உபயோகமாகாத ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். தள்ளுங்க. என்னையே கேலி கிண்டல் பண்றீங்களா? ஸ்வீட் சூப்பரா இருக்கு ஸ்வேதா. நீ சாப்பிடுறி தங்கம். அந்த கேலியும் கிண்டலும் ஒரு நிமிஷம் மேல நிலைச்சு நிக்கலையே. எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. கூடிய சீக்கிரம் இது நேராகணும். ஆகும். ஆனா எனக்கு மட்டும்தான். கவலைப்படாத, நடக்கும் ஸ்வேதா. நல்லா இருக்கு. எல்லாமே குழப்பமா இருக்கு. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தானே இருந்துச்சு. ஏன் சித்ரா திடீர்னு விட்டு போன?
நீ இன்னைக்கு என் மனசுக்குள்ள இருக்கிற சித்ரா. என்னால இன்னொரு கல்யாண வாழ்க்கை வாழ முடியாது சித்ரா. என்னால முடியல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால கூட சந்தோஷமா வாழ முடியுமா? எனக்கு தெரியலையே. என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இப்பவே ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள்ல ஒரு நாள் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான். போங்க மாமா, தயவு செஞ்சு வெண்ணிலா கூட சேர்ந்து வாழுங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். சித்ரா, முத்தரசு இனிமே வீட்டுல தங்குவானா இல்ல எப்பவுமே அரிசி மில்லுல தான் தங்க போறானான்னு ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது, இந்த தள்ளாத காலத்துல இந்த பாவம் எல்லாம் எனக்கு. சூப்பர் அத்தை. அந்த வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள என்ன ஆட்டம் போட்டா. மொத்தமா அத்தனையும் க்ளோஸ். மாமா கூட இனிமே எப்பவும் இந்த ஸ்வேதா மட்டும்தான் க்ளோஸ். அது நடந்துருச்சு. நீங்க நடத்தி காமிச்சிட்டீங்க. என்னடா எங்கேயாவது வெளியில போறீங்களா? சரி, ஓகே, பண்ணிடலாம். என்ன ஸ்வேதா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா கார்த்திக், கௌதம், ஜனனி எல்லாருமே வெளியில போறாங்க போல இருக்கு. நான் வச்சுட்டுமா? மாமாவும் வெண்ணிலாக்கும் ரெடி ஆயிட்டாங்களா? அம்மா மேல பாரு. சொந்த புள்ள சித்தி. அப்படிதான் நீ பாத்துக்கிட்ட, அப்படிதான் நீ பாத்துட்டும் இருக்க. நீ எப்படி இருந்த, எப்படிலாம் என்ன பாத்துக்கிட்டேன்னு குழந்தையா இருக்கும் போது வெண்ணில பாத்துட்டு தானே இருந்தா. கவலைப்படாத சித்தி, வெண்ணிலா ஒன்ன மாதிரிதான். ருத்ராவை மறக்க மாட்டா. அவன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா. நீ என்ன எப்படி பாத்துக்கிட்டியோ, பாத்துக்கிட்டு இருக்கியோ, அதே மாதிரி வெண்ணிலாவை ருத்ராவை பாத்துப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத. ஐயோ, சரியான பாயிண்ட் வச்சு மடக்கிட்டாரே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட அத்தையால பேச முடியாதே. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. இனிமேல் எந்த பயமும் கிடையாது. அதான் நீ கிடைச்சிட்டிய. இனிமேல் எல்லாம் சந்தோஷம்தான். மனசுக்குள்ள ஒரு மனசுல இப்ப முழுக்க வெண்ணிலா மட்டும்தான் இருக்கா. ஒரு காதல் லவாங்கி லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். உங்க வீட்டு லவ், எங்க வீட்டு லவ், உங்க அக்கா மக்கா லவ்வோ லவ். என்னதுப்பா வெக்கப்படுறேன்னு ஜீப்ல இருந்து கீழே விழுந்துடாத. டைட்டா பிடிச்சிக்கோ. எதுக்கு வெக்கம்? ஏன் யூத்துக்கு மட்டும் தான் லவ் வரணுமோ? எங்களுக்கெல்லாம் வரக்கூடாதா? உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காத? ஐ மீன், உனக்கு என் மேல ஒரு லவ்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லு. என்ன லவ் பண்றியா பண்ணலையா நீ? ஆமா பண்றேன். டேங்கப்பா, என்ன ஒரு ஃபீல். எப்பத்துல இருந்து மணி பண்ற? நினைவு தெரிஞ்சதுல இருந்து நீனா எனக்கு உசுரு. ஆனா நான் பெரிய மனுஷி ஆனதும் குடிசை கட்டி அப்படியே உன் கையால எனக்கு மோதிரம் போட்டு பொட்டு வச்சியே. அந்த நிமிஷம் எனக்கு புருஷன் ஒருத்தன் வந்தா அது நீயாதான் இருக்கணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டேன். பயங்கரமான பிளாஷ்பேக்கோட இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பிளானா? புருஷன் அடிக்கிறான். ஐயோ, இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே
பனிகாற்றும் சூடாச்சே. எங்க நீ ஒரு பாட்டு பாடு. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன், இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். இங்க வந்துருவான். ஒருவேளை அவன் அதை கேட்டுட்டு யோசிச்சான்னு வச்சுக்கோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. வண்டியை திருப்பிக்கிட்டு வாங்க மாமா, யாருமே வீட்டுல இல்லன்னு ஏகத்துக்கு சீன் போடு. கண்டிப்பா முத்தரசன் வராம இருக்க மாட்டான். வண்டியை வீட்டை நோக்கி திருப்பினா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் இங்கிருந்து போகவே முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அத்தை, நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள நீங்க யோசிச்சே முடிச்சிட்டீங்க அத்தை. சூப்பர் அத்தை. நான் உடனே போய் போன் பண்றேன். ஓகே? என்னென்ன எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது? அண்ணன் வந்து சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். ஒண்ணுலம்மா, 2 பேரும் ஹனிமூனுக்கு போறோம். அண்ணா, ரொம்ப நல்ல செய்தி சொல்லிருக்கீங்கண்ணா. போயிட்டு வாங்கண்ணா. கூடிய சீக்கிரத்துல நீங்களும் என்ன மாதிரியே கர்ப்பம் ஆயிட்டு வருவீங்க. உங்களுக்கும் நல்லபடியா ரெட்ட புள்ள பிறக்கும். உங்க பேர் சொல்ற மாதிரியே பெருசா வளரும். இந்த கோயில்ல வச்சு சொல்றேன்க்கா, என் வாக்கு கண்டிப்பா பலிக்கும். சரிவா, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சரி, அப்ப நான் சாவி கும்பிட்டு கிளம்புறோம். சரிங்கண்ணா, போயிட்டு வாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். கோவில்ல அவங்க சொன்னாங்கல்ல, அத நினைச்சு நீ வெக்கப்படுற. சோ அவங்களுக்கு ரெட்ட குழந்தை மாதிரி நமக்கும் ரெட்ட குழந்தை பிறக்கும் நினைச்சு நீ வெக்கப்பட்டு இருக்க. கரெக்டா? ஐயோ, பேசாம வா முத்து மாமா. கன்ஃபார்ம் ரெட்ட குழந்தை தான். பாதியார் மாதிரி. நீரும் நெருப்பும் குடியிருந்த கோவில், டபுள் ஆக்ஷன். தலைவர் படம் வேணுமா? சரி, ராஜாதி ராஜா அது வேண்டாமா? ஓகே, மெர்சல். நான் விஜய் சார் ஃபேனு. சரி, ஓ இஷ்டம். ரெட்ட குழந்தை போடுறதா நல்லது தானே, அதுக்கு ஏன் வைக்கப்படுற? இது ஸ்வேதா போன் பண்றா. சொல்லு ஸ்வேதா. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போனாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க மாமா. சாரி மாமா, உங்களை தொந்தரவு பண்றேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. பட் எனக்கு பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு புரியல. சாரி, வெரி சாரி மாமா. ஏ, நீ அத சித்தி எங்க இருக்கு? நானும் அண்ணியும் அவங்கள படுக்க வச்சிருக்கோம். முகத்துல தண்ணி தெளிச்சு பார்த்து மயக்கம் தெரியல. ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீங்க உடனே கிளம்பி வந்தா நல்லா இருக்கும் மாமா. இரு, ஒன்னு சித்தி கொண்டாங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உங்களுக்கு உடம்பு முடியலன்னதும் மாமா பதறி வண்டியை திருப்பினாரு. அந்த வீணா போனவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏன் முத்து மாமா வண்டியை திருப்புறன்னு கேட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நீலாம்பரினா சும்மாவா? உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகையே அசைப்பேன். ஆமா அத்தை, உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரி, போன மச்சா திரும்பி வந்தான்னு மாமா வராரான்னு நான் போய் பாக்குறேன். வெண்ணிலா தொங்கன முகத்தோட திரும்பி வர கண்கொள்ளா காட்சிய நான் பார்த்து ரசிக்கணும் அத்தை. நீங்க வீட்டுக்குள்ள போங்க, மாமா வந்துருப்பாங்க. சீக்கிரம் போங்க. நாங்க மாமா வருவாரோன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் அப்படி கேட்டாங்க. இல்ல, முத்தரசன் சாருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லிருப்பீங்க. அதான் எனக்கு கால் பண்ணாரு, நான் வந்துட்டேன். அம்மா, அப்பா. ஐயோ. அப்புறம் மேடம், என்ன பண்ணுது உடம்புக்கு? ஒண்ணு இல்ல டாக்டர், கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா ஓ சரியாயிடும். அப்படியா? சரி சரி. அதான் முத்தரசனுக்கு ஸ்வேதா போன் பண்ணி கலைபரப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. எப்படி சொல்ற? இல்ல அத்தை, முதல்ல முத்தரசன் மாமா இங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிப்பாரு. உங்களுக்கு ஒண்ணுன்னா பதறுவாரு. ஆனா நானும் பாக்குறேன், வெண்ணிலா பொண்டாட்டி ஆனதுல இருந்து அவரோட போக்கே சரியில்லை அத்தை.
ஏதோ வேண்டா வெறுப்பாவே நம்ம கிட்ட எல்லாம் நடந்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நானும் அப்ப சரியாயிடும் இப்ப சரியாயிடும் தான் நினைச்சேன். ஆனா இது தொடர்கதைன்னு இப்பதானே புரியுது. இதுக்கு முற்றும் போட்டே தீரணும் அத்தை. அதைத்தான் நானும் செய்ய போறேன். பாத்துக்கலாம். 60 ஹனிமூன் நமக்கு மட்டும் தான் நடக்கும். சும்மா இனிமேல் அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்களோ நான் பார்க்க மாட்டேன். நாம என்ன யோசிக்கிறோம் அதான் முக்கியம். புரியுதா? அதான் சித்திக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அது என்னன்னா நீ பாடிட்டே வந்தியா, அந்த பாட்டை நான் அப்படியே மயங்கி ரூட்டு மாறி வந்துட்டேன். நல்ல வேலை இப்ப சித்திக்கு உடம்பு சரியில்லை ஸ்வேதா ஃபோன் பண்ணனால யூட்டர்ன் எடுத்தல. அப்பதான் தெரிஞ்சது நான் ரூட்டே மாத்திட்டேன்னு. இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். நம்ம இடத்துக்கு போயிடலாம். போனதுக்கு அப்புறம் ஐயோ போ முத்து மாமா. ஹலோ, முத்துமாமா இது எப்படி போறது? வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு அங்கிருந்து கேலரிக்கு போ. அங்க போயிட்டு சென்டுன்னு கேட்கும். அந்த சென்ட் பட்டனை பார்த்து தம்தி விடு, அது பாட்டு போயிடும். என்ன ஜனனி? ஆட அண்ணனே அண்ணியும் பாருங்களேன். ஆமாமா, 2 பேரும் சம மாடல் ஆயிட்டாங்க. நல்லா இருக்காங்கல்ல? 2 பேரும் செமையா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்கல்ல? ஐஸ்கிரீம் ஊட்டுறாங்க. அட என்ன மாமா இது? ஸ்டவ், சமையல் சாமான். இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஜருகண்டி ஜருகண்டி. என்ன பண்ற? மாவு பிசைற நீ மாமா. ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுங்க. கொடு. ஸ்பெஷலா உனக்கு என்ன பண்ணி தரணும் மட்டும் நீ பாரு. ஜனனி, அண்ணா அண்ணி வந்த உடனே மறக்காம சுத்தி போடணும். நம்ம கண்ணே படும் போது சில கொல்லி கண்ணு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாமா. ஆமா, ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னீங்களே, போலாமா? இத பார்த்ததுக்கு அப்புறம் மூடே ஜாலியா ஆயிடுச்சு. ஜாலியா போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அவ்வளவுதான், சூப்பர். வாங்க போவோம். என்ன அத்தை, என்னால இதெல்லாம் சத்தியமா சகிச்சுக்கவே முடியல. ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிட்டேன். வந்துகிட்டு இருக்காரு. அவர் இங்க வந்து சேர்ந்ததும் பூஜை ஆரம்பமாயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாம நினைச்ச எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு அந்த நம்பூதிரி. மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாம பறிச்சு காட்டும். அத்தை, நானும் நீங்க ஏதோ யோசிக்க முடியாம அப்படியே விட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது
நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்கீங்கன்னு. ஆனா நடந்துரும்ல, கண்டிப்பா நடக்கும்ல. நிச்சயம் நடக்கும். ஏன்னா வரப்போற நம்பூதிரி சாதாரண ஆள் இல்ல. அழகு பார்க்கணும்னு சொல்றேன். உட்காரு. எதுக்கு மாமா இதெல்லாம்? ஏற்கனவே ரொம்ப லேட். இதுக்கப்புறம் 60 கல்யாணம் தான் பண்ணணும். நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமது உன்னோட தப்பு. நீ சொல்லாம இருந்தாலும் நானாவே புரிஞ்சிருக்கணும். நான் புரிஞ்சுக்கல, அது என்னோட தப்பு. இருந்தாலும் நீ சொல்லிருக்கணும் இல்லையா? இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. எதையும் என்கிட்ட நீ மறைக்கவும் கூடாது. ஆனா நீ என்கிட்ட சொல்லாம இருந்தது உன்னோட தப்பு. அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேணும் இல்லையா? அந்த பனிஷ்மெண்ட் தான் இது. நீ உட்காரு, எல்லாத்தையும் உனக்கு போட்டு அழகு பாக்குறேன். மாமா உட்காருன்னு சொல்றேன்ல. காதை காட்டு. என்ன எது குழந்தையில என் மடியில உட்காந்து உனக்கு காது குத்துனாங்களே, அது ஞாபகம் வந்துருச்சா? காட்டு. அந்த கதை காட்டு. எவ்வளவு நாளா எனக்காக, நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேருக்காகவும் இந்த கையால கஷ்டப்பட்டு ருசியா சமைச்சு போட்டல, அதுக்காக என் பொண்டாட்டி கைக்கு என் கையால போட போற அன்பு பூட்டு. அந்த கை கிட்ட கால்லாம் கேக்குற, நீ கால்லாம் தொடக்கூடாது. நீ என் காலை தொடுறல, எனக்கு அடிபடிச்சா என்ன போட்டு நீவி விடுறல, என் காலை நீ தொடுவியா, உன் காலை நான் தொடக்கூடாதா? ஐ புஸ்கு, இது என்ன நியாயமா இருக்கு? காட்டு. அது வேற முத்து மாமா. அது வேறையாவே இருந்துட்டு போட்டுமா, நீ காலை காட்டு. காட்டு. ஐயோ சொன்னா கேளு முத்து மாமா. நீ எதுக்கு என் காலெல்லாம் தூக்கி மடியில வைக்கிற? நீ எந்த காலத்துல இருக்கிற லூசு? கீ மூல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. புருஷன் பொண்டாட்டி ஆண் பெண் எல்லாரும் ஈக்குவல் தான், ஓகேவா? ஒரு தப்பு கிடையாது. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற. போ முத்து மாமா. என் மனசுக்குள்ள இன்னொரு ஆசையும் கூட இருக்கு. நான் பூவும் பொட்டுமா உனக்கு முன்னாடியே செத்து போயிடணும் முத்து மாமா. நீ இருக்கும் போதே உன் மடியிலேயே என் உயிர் போயிடணும் முத்து மாமா. அதுதான் என் ஆசை. கேருக்கு தரமா பேசிட்டு இருக்காத. இல்ல மாமா, சொல்லணும்னு தோணுச்சு, அதான். தடுத்துட்டா அது போதும். ஏற்பாடு பட்டாவது இன்னும் கொஞ்ச நாள்ல என் மக முத்தரசங்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிருவேன். ஏன்னா வெண்ணிலா அவ்வளவு நல்லவில்லை. ஸ்வேதா முத்தரச மேல உயிரையே வச்சிருக்கா. அதனால வெண்ணிலா கிட்ட இருந்து முத்தரசனை பிரிச்சு ஸ்வேதாவுக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால நீங்க ஏதாவது மந்திரம் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுத்துட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அவ்வளவுதானே, பண்ணிடலாம். நான் சொன்னபடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்கு சாமி. சரி, வரும். சரிம்மா, நாங்க மேலேயே இருக்கோம். நீ இன்னுமா போகல? எல்லாமே உன் அண்ணன் நல்லதுக்காக தாண்டா பண்றோம்.
நாங்க ஒண்ணும் அப்படியெல்லாம் பண்ணிட மாட்டோம். போ. போற அந்த மோகினி ரொம்ப சுலபமா நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணி அவங்க சந்தோஷத்தை கெடுத்து அவங்கள சேர விடாம பண்ணிடும். இல்ல சந்தோஷத்தை கெடுத்துருன்னு சொன்னீங்களே, அது எப்படி கெடுக்கும்? இனியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? என்ன ஸ்வேதா, எதுக்காக அவரை கோவப்படுத்துற? இல்லம்மா, கேட்கட்டும். அவங்க சந்தேகத்தை முழுசா கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கட்டும். சந்தோஷத்தை கெடுக்கிறது எப்படின்னு உதாரணம் சொல்லணும்னா, வெண்ணிலா முத்தரசனுக்கு நடுவுல மோகினி உள்ள போனா போதும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டைய உருவாக்கிடும். அவரு மட்டும் தனியா திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நிச்சயமாயிட்டு நடக்கும். ஞான் சொன்னது எதுவுமே நடக்கலனா ஏதாவது பண்ணி வெண்ணிலாவை வீட்டுக்கு வர முடியாம பண்ணிடும். மோகினியோட கோபம் எல்லைய மீறின கோபம். தான் நினைச்சது நடக்கலனா மோகினி எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். நீங்க சொல்றது கேட்கும்போது அப்படியே காதுக்குள்ள தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும். கண்டிப்பாயிட்டு நடக்கும். இது நடக்கிறதுல ஏதாவது தடை வந்தா அதுக்கப்புறம் வெண்ணிலாவை காவு வாங்கிட்டு தான் அது திரும்ப ஆரம்பிங்க. என்ன ஜனனி இது? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கான். என்ன கௌதம் சிரிக்கிறீங்க? என்ன கார்த்திக், இந்த காலத்துல போய் பேய் பூதம் மோகினிங்கிறா, அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை போகுமா, அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுமா? இதுல இருந்தே தெரியல இது பொய்ன்னு. என்னைக்காவது வெண்ணிலா அக்காவும் முத்தரச மாமாவும் சண்டை போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா, இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததே இல்ல. அப்போ இப்படி மாய மந்திரம் பண்ணிலாம் அவங்களுக்குள்ள சண்டையை வர வைக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ஆளு உங்க அம்மா கிட்ட இருந்து காசை கறக்கிறதுக்காக ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இத போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ ஐயோ. ஐயோ, என்ன கார்த்தி உளறீங்க? நேத்தே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாயி சேராம போனது உங்களுக்கே தெரியுமே. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு போன் பண்ணி அது இதுன்னு சொல்லி அவங்க மனசை சஞ்சலப்படுத்தினா அவங்களால சேரவே முடியாம போயிடும். அதனால நம்ம வேற ஏதாவது தான் பண்ணியாகணும் கார்த்திக். ஒரு நிமிஷம், அப்ப நான் அண்ணி நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணு பண்ணலாம். அண்ணனை தொந்தரவு பண்ணாம அந்த மோகினியை விரட்ட எனக்கு ஒரு வழி தெரிஞ்சிருச்சு. என்ன கார்த்தி, எப்படி? வெண்ணிலா, டேபிள் விட்டுறேன். ஏன் பேண்ட சுரண்டி எடுத்துட்டு இருக்கிற? என்ன வார்த்தைக்கு 300 தடவை முத்துமாமா முத்துமாமா மூச்சு விடாம பேசிட்டு இருப்ப, சத்தமே காணும். உட்காராத ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இது ஏன் சித்திக்கும் ஸ்வேதாக்கு மட்டும் புரிய மாட்டேங்குது? அவங்க மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஏதோ பிடிவாதமா இருக்காங்க. அது சரியாயிடும், நம்புவோம். நீ பொக்கிஷம், எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஆனா கொஞ்சம் ஏமாந்துருந்தனா கை நழுவி போயிருப்ப. நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் அந்த கடவுள் இந்த பொக்கிஷத்தை என் கையில கொடுத்துட்டாரு.
தெரியும் முத்து மாமா. நமக்கு இன்னைக்குதான் முதலிரவு. ம். சந்தோஷம். தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இது? தெரியல முத்து மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கமா? எனக்கு ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்குறேன்னு நீ வீரவாசனம் எல்லாம் பேசிட்டு இப்ப நீயே வெக்கப்படலாமா? படாதல்ல. ம்ஹும். மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. மனசளவுல நம்பிக்கையும் பக்தியும் வச்சு தெய்வத்துக்கிட்ட சரணடைஞ்சிருங்க. ஏன்னா விஸ்வநாத நம்பூதிரி அனுப்புன அந்த மோகினிய அடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. அதை நிறைவேற்றணும்னா தெய்வ சக்தியால மட்டும்தான் முடியும். அதனால துர்கா தேவி சன்னதியில நிறைய சுமங்கலி பெண்களை வச்சு விளக்கேத்தி விளக்கு பூஜை பண்ணுங்க. அந்த நேரத்துல துர்கா ஸ்தோத்திரம் படிங்க. துர்கா தேவி அத்தனையும் சரி பண்ணுவா. இந்த ராத்திரி நேரத்துல நிறைய பெண்களை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அதை தவிர வேற வழியே இல்லம்மா. எனக்கும் வேற வழி தெரியலம்மா. நீங்க பண்ணி பாருங்க. யாருமா நீ? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு அழுதுட்டு இருக்கிற? என் பேரு மோகினிங்க. நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. மாமா, எதுவா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு போய் பேசலாம். உள்ள வாமா. அழாதம்மா, உட்காரு. உட்காருங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அழாதம்மா. இந்தாங்க. அம்மா, பயப்பட வேண்டாமா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு என் மாமா கிட்ட சொல்லுங்க. தயவு பண்ணி யோசிக்காதீங்க. நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சரி சரி, நீ முதல்ல அழுறது நிறுத்துமா. இல்ல இப்போ நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கதான் சேஃப்னு தோணுது. வெண்ணிலா, நம்ம 2 பேரும் போய் இவங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். அவங்க பார்த்துப்பாங்க. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏன் ஏன்? நாங்களும் இன்னும் சாப்பிடல. இங்க ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிடலாம். அது ஹோட்டல் இல்ல, ரெஸ்டாரண்ட். சரி முத்து மாமா, அதெல்லாம் எனக்கு வாயில வராது. நீ ஏதோ சொல்றியே ரெஸ்டாரண்ட், அங்கேயே போலாம். இது ஹோட்டலே பரவாயில்ல. அப்பா, இப்பதான் சிரிக்கிறீங்க. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்சம் இருங்க, வந்துடுறோம். இப்ப இதுக்குதான் வந்தியா? இல்ல மாமா, பணம் வேணும்ல, பர்ஸ் எடுத்துட்டு வா. புத்திசாலி, அது ரூம் பில்லே போட்டுப்பாங்க.